ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரேஷன் பாமாயிலை பற்றி தாங்க பேச போகிறோம். ரேஷன் பாமாயிலை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியும் பார்க்கலாங்க. நீங்கள் யாரெல்லாம் ரேஷன் பாமாயில் யூஸ் பண்ணுறீங்களோ கட்டாயமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீடியோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ, கிச்சன் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்குங்க. போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்ககிட்ட எத்தனை பேக்கெட் எண்ணெய் இருந்தாலும் இதே போல் நீங்களும் கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போது எந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போதைக்கு பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றிட்டு அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் கீழே போகாமல் எல்லா எண்ணெயுமே நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரேஷன் பாமாயிலும் காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். அதனால தாங்க, கொஞ்சம் கூட எண்ணெயை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, இந்த கவரில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம். இந்த கவரை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க. இது கூடவே நம்ம ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே 5-6 பூண்டு பல் தோல் உரிக்காம இதையும் கூட நசுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரை லெமன் சேர்த்துக்கலாங்க. கொட்டை விதை எதுவுமே நீக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்படியே விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. எதுக்காக இது எல்லாம் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு வீடியோ சென்டரில் சொல்கிறேங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எண்ணெய் கொதிச்சுட்டு வருதுங்க. பூண்டு, இஞ்சி எல்லாமே மேலே திரும்பி வந்திருக்குங்க. இப்போ நம்ம போட்ட லெமன் கூட நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. கொதிக்க கொதிக்க எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு மேலே வர ஆரம்பிக்குங்க. நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா செக் பண்ணி பாருங்கள். நம்ம எதுக்காக இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் போட்டோன்னா நம்ம எண்ணெயில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதே போல் இஞ்சி பூண்டு எல்லாமே அந்த எண்ணெயில் இருக்கிற அழுக்கு மொத்தமே உறிஞ்சிருங்க. அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு லெமன் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே அந்த அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஓரங்களில் வந்து நிற்குங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கும் போதும் நல்லா படப்படன்னு சவுண்டு கேட்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே லெமன் படப்படன்ற சவுண்டு அப்படியே ஆஃப் ஆயிருங்க. பாருங்க, சைடில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டுருக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஒட்டிருக்குங்க அந்த அழுக்கு ஃபுல்லாகவே. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் போல் வச்சுக்கிட்டா போதுங்க. நான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் இந்த அழுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இத்தனை நாளாக இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இனிமேல் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை அப்படி இல்லை முருங்கைக்கு தலை எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. லெமன் பாருங்கள் நல்லா கருத்து போயிடுச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கருத்து போயிடுச்சு. அந்த வெடிறது எல்லாமே அப்படியே அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கணுங்க. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு நான் ஸ்பூனில் எடுத்தே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோங்க.
இப்போ பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ கடாயை தூக்கி நம்ம கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சதுமே அந்த ஓரங்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியுங்க, நல்லா அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கை நீங்கள் தொட்டு பாருங்க, எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குங்க. நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. இத்தனை நாளாக இது தெரியாமல் நிறைய பேர் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெயை இப்போ வடிகட்டிக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. நல்லா சுத்தமான எண்ணெய் கிடைக்குங்க நமக்கு. பாருங்க எண்ணெய் நம்ம ஊற்றும் போது எந்த கலரில் இருந்துச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றும் போது எந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஊற்றும் போது நமக்கே தெரியுங்க இந்த எண்ணெய் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. பாமாயில்னு சொல்லிட்டா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலரும் கூட வேர்க்கடலை எண்ணெய் கலர்லே இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் மணமாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லெமன், இஞ்சி, பூண்டு எல்லாமே பாருங்கள் நல்லா கருப்பாக தீஞ்சிருக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணுங்க. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தீஞ்சு வாசனை எதுவுமே இருக்காதுங்க. பாருங்க ஃபுல்லாகவே நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம். நல்லா பியூராக இருக்குங்க எண்ணெய். எந்த ஒரு அழுக்குத்தன்மை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக கிளியராக இருக்குங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கும் புரியும். அவ்வளோதாங்க, எண்ணெய் ஃபுல்லாகவே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. எப்பவும் போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க. இதனால எந்த சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம கடாய் பார்க்கலாங்க. கடாய் ஓரங்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கடாயும் வச்சுருங்க. நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ரேஷன் பாமாயில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. அப்போ தாங்க நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.